அமமுக தொடங்கிய பின் முதல் முறையாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து டிடிவி தினகரன் கூட்டணி வைத்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடி கருத்து தெரிவித்திருக்கிறார். பங்காளி சண்டையை டிடிவி தினகரன் தள்ளி வைத்து விட்டதாகவும் என்டிஏ கூட்டணியுடன் தமிழ்நாடு உள்ளது எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், முழு விவரங்கள். இன்று பிற்பகல் மதுராந்தகத்தில் நடைபெறும் பேரணியில் என்டிஏ தலைவர்களுடன் நானும் கலந்து கொள்கிறேன். ஊழல் நிறைந்த திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தள பக்கத்தின் வாயிலாக சொல்லியிருக்கிறார். என்டிஏ நல்லாட்சி சாதனை பதிவும் பிரதிநிதி மக்கள் விரும்பும் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் வகையிலும் மானியத்தின் முக்கியத்துவம் வகையிலும் மாநில மக்களின் மனங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கூட்டணி என்ற பதிவை தற்போது குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்று பிரதமர் அவர்கள் இங்கே மதுராந்தகத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை குறித்து தற்போது பிரதமர் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். என்டிஏ கூட்டணி என்பது பிரம்மாண்ட வகையில் அமைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தலில் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் தலைமையில் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட கூட்டணி இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதேபோல பாட்டாளி மக்கள் அன்புமணி ராமதாஸ், அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்ந்த ஜி.கே. வாசன் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஐஜேகே, புதிய தமிழகம், அதேபோல ஜான் பாண்டியன் கட்சி ஆகிய கட்சிகள் எல்லாம் இதில் கலந்து கொள்கிறார்கள். அனைத்து தலைவர்களின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. வந்து அமரக்கூடியவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்கக்கூடாது. இந்த வெயிலின் தாக்கம் பகல் நேரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கூட்டம் பகல் நேரத்தில் நடக்கக்கூடிய கூட்டம் என்பதால் முழுவதுமாக மேற்கூரை அமைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இந்த கூட்டமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய வசதியும் அதே போல இந்த மேலே அமைக்கப்பட்ட மேற்கூரைகளிலேயே மின்விசிறியும் பொருத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. எல்லோருமே வந்து அமர்ந்து பார்க்கும் வகையில் நாற்காலிகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையின் பாதுகாப்பு மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஒரு சில பாஜகவினர் வர தொடங்கி இருக்கிறார்கள். 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே வரக்கூடியவர்கள் முழுவதுமாக ஸ்கேன் செய்யப்பட்டு ஸ்கிரீனிங் செய்யப்பட்டு தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். காவல்துறையினருக்கு வந்து வரக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் உள்ளே அலோ பண்ணக்கூடிய இடங்கள்ல முழுவதுமாக ஸ்கிரீனிங் உட்படுத்தப்பட்டு தான் பின்னர் வந்து உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் இந்த மேடைக்கு அருகேயே இசை கச்சேரி நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது வரக்கூடிய தொண்டர்களையும் அதே போல பல கட்சி தொண்டர்கள் வருவார்கள் என்றால் அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இங்கே அதற்கான ஆர்கெஸ்ட்ரா குழுவும் இங்கே தயாராக வந்திருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை கவர் செய்யக்கூடிய ஊடகங்கள் உட்பட இந்த விழாவில் பங்கேற்பவர்கள், காவல்துறை அதிகாரிகள் என எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேடைக்கும் பதிவு செய்யக்கூடிய காட்சிகளை பதிவு செய்ய இடத்திற்கும் சுமாராக ஒரு 30 மீட்டர் தொலைவில் இந்த டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி இந்த பாதுகாப்பு கருதி இதை பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கிறோம் என்றால் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பத்தில் பெரிய அளவில் கூட்டணி கட்சிகள் வலுவாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்போது அது மெல்ல வேகம் எடுத்திருக்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல் கூட்டமாக இந்த கூட்டமானது இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெறுகிறது. அதற்கு வாழ்த்து தெரிவித்தும் இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய தமிழக மக்கள் முன்வந்து விட்டார்கள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தின் வாயிலாக தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து கட்சி நிர்வாகிகளும், அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தற்போது சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் அருகையிலேயே இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள். சுபாஷ், பிரதமரின் பயண திட்டம் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? அதே போல அதற்காக சென்னையில போக்குவரத்து எவ்வாறெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? பிரதமர் சென்னைக்குள்ள வரல. அவர் வந்து சென்னை விமான நிலையத்தில் லேண்ட் ஆகிறாரு. சென்னையிலிருந்து அங்கிருந்தே ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு இங்கே மதுராந்தகத்தில் ஒரு ஹெலிபேட் தளம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தளத்தில் வந்து அவர் இறங்குவார். அங்கிருந்து ஒரு சாலை மார்க்கமாக ஒரு 800 மீட்டர் வந்து ஒரு ரோட் ஷோ மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய இடங்கள்ல பண்ணியிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது ஒரு மிக முக்கியமான பிரதான சாலை, திருச்சி தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலை என்பது மிக அதிகமான
வாகனங்கள் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை. கூட்டம் நடக்கிற நேரத்தில் கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். கூட்டம் முடிஞ்சு, அது பொதுக்கூட்டம் முடிஞ்சு இந்த கூட்டத்தின் எல்லாருமே வெளியே செல்லும் பொழுது கடும் போக்குவரத்து நெரிசலாகும். மாற்று ஏற்பாடுகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது காவல்துறை, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை பக்கமாக போகிறது, அதே போல அந்த வழியில் பிடிக்கிறது, திருப்பூர் வழியாக போகிறது அல்லது இதே சாலையில் கடந்து செல்வது என்று காவல்துறையினரும் இந்த போக்குவரத்துகளை சரி செய்வதற்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. நேர் எதிரே வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஜிஎஸ்டி நெடுஞ்சாலையில் இந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதலே நம்ம பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய இந்த இடத்துக்கு வரக்கூடிய வழியிலேயே காலையில் 7 மணிக்கெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணும்பொழுது இந்த லாரிஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா 7 to 7 வந்து இந்த 12 மணி நேரம் இந்த கனரக வாகனங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. சென்னை டு திண்டிவனம் மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் வண்டலூர், கேளம்பாக்கம், அதே போல் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை, ஜிஎஸ்டி சாலை வழியாக செல்லணும். அப்படி இல்லைன்னா சென்னை டு திண்டிவனம் மார்க்கமாக செல்லலாம் அப்படின்றதையும் அவங்க சுட்டிக்காட்டிருக்கிறாங்க. திருப்பூர், ராணிப்பேட்டை, ஆற்காடு, ஆரணி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், விழுப்புரம் சென்று ஜிஎஸ்டி சாலையை நீங்க பிடிக்கலாம் அப்படின்றதும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்ல வேண்டிய கனரக வாகனங்கள் உளுந்தூர்பேட்டை வழியாக திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வந்தவாசி, காஞ்சிபுரம் வழியாக பாலாறு சந்திப்பு மூலமாக புறவழிச்சாலையை பிடித்து நீங்க அவுட்டர் ரிங் ரோட பிடிச்சு போங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல சேலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கும் மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் வந்து செல்லக்கூடிய இந்த இடங்கள், அதாவது சென்னை விமான நிலைய பகுதி, அதே போல மதுராந்தகம் ஹெலிபேட் தளம், பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய பகுதி, இந்த எல்லா இடங்களிலும் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேடை முழுவதுமாக எஸ்பிஜியின் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்திருக்கிறது. தேவையில்லாத நபர்கள் வரக்கூடாது என்பதன் மூலமாக இங்கே வந்து இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டு இங்கே பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வந்துவிடக்கூடாது என்பதில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி.